ஹலோ மக்களே, வெல்கம் டு வா பியூட்டி சேனல். இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் நம்ம மதுரையில் லொக்கேட் ஆகிருக்க ஒரு பிரம்மாண்டமான ஷோரூம்க்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். உங்களோட வீடை பிரம்மாண்டமாக வேர்ல்டு கிளாஸ் லெவலில் நீங்கள் டெக்கர் பண்ண வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் கேசன் ஹோம் டெக்கர் அப்படின்ற ஒரு ஷோரூம்க்கு தான். இது பார்த்தீங்கன்னா மதுரையில் இவங்களோட ஃபர்ஸ்ட் ஷோரூமாக கிராண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு ஃபர்னிச்சரும் டீ குட்ல பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க மக்களே, இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஷோரூம் பற்றி அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் நமக்கு இன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அவங்க சொல்கிற யூனிக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த சோஃபா செட்டு என்ன மாதிரி சார்? இந்த செட்டு ரெக்லைனோட சேர்ந்து வரும். ஸோ ரெக்லைனர் ப்ளஸ் லான்ச் ப்ளஸ் கன்சோல் பாக்ஸோட சேர்ந்து வரும். இதோட ஃபேப்ரிக்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ ஃபேப்ரிக்கில் வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா சைடில் உள்ள பீடிங் பார்த்தீங்கன்னா ஒயர் பீடிங். ஸோ அந்த ஒயர் பீடிங் போட்டால் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அந்த பீடிங் பிரிஞ்சு வராது. சூப்பர் சார். நெக்ஸ்ட் செட் பற்றி சொல்லுங்கள். இந்த மாடல் ஒன் ஆஃப் த ஃபுல்லாக யூனிக் மாடல் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா 2 கார்னர் ரெக்லைனர் வந்துடும். ஸோ இதோட ஃபேப்ரிக்மே பார்த்தீங்கன்னா இட்டாலியன் வெல்வெட் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. இதில் உள்ளே போகிற ஃபோம் பார்த்தீங்கன்னா டியூரஃப்ளெக்ஸோட ஃபோம் தான் போட்டுருக்கோம் நம்ம. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்டாலியன் வெல்வெட் ஃபேப்ரிக்கு. ஸோ இதில் நீங்கள் கலரும் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃபேப்ரிக்கும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த மாடல் ரெக்லைனர் ப்ளஸ் லான்ச்சர் மாடலில் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு கார்னர் பார்த்தீங்கன்னா ரெக்லைனர் வந்துடும், இன்னொரு கார்னரில் பார்த்தீங்கன்னா லான்ச்சரில் வந்துடும். இதில் போடுற ஃபேப்ரிக்மே பார்த்தீங்கன்னா நமக்கு பியூர் லெதரில் தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ இது மோட்டரைஸ் ரெக்லைனர். ரெக்லைனர் பொறுத்தவரை 2 டைப் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா மேனுவல் ரெக்லைனர், பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ் ரெக்லைனர். பட் இதில் நம்ம யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் யூஸ் பண்ண ரெக்லைனர் பார்த்தீங்கன்னா மோட்டர் ரெக்லைனர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரெக்லைனர் 2 டைப் இருக்கும், மேனுவல் ரெக்லைனர், மோட்டர் ரெக்லைனர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ் ரெக்லைனர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது நம்ம உள்ள கார்னர் சைஃபில் பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஃபேப்ரிக் ஆக்சுவலாக. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் இந்த ஃபேப்ரிக் ஸ்வேடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்டாலியன் வெல்வெட் ஃபேப்ரிக்கில் போட்டிருக்கோம். இது ஸ்வேட் ஃபேப்ரிக்கில் போட்டிருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 2 கார்னரில் ரெக்லைன் பண்ணியிருக்கோம். பட் கஸ்டமர் எனக்கு ரெக்லைனர் வேண்டாம், கஸ்டமைஸ் பண்ணணும்னா கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கேட்லாக்ஸ் இருக்கும். ஸோ கேட்லாகில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஃபேப்ரிக் இருக்கும். ஃபேப்ரிக்கில் கலர்ஸ் வேரியேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், கேட்லாகில் நீங்கள் கலர் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்க முடியும். இது நம்மகிட்ட இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கலெக்ஷன்ஸ். இதில் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு 3 சீட்டர் இருக்கும், 2 ரெக்லைனர் ப்ளஸ் ஒரு கன்சோல் இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் ஆர் ஒன்று இருக்கும். ஸோ ட்ரிபிள் ஆர்ங்கிறது என்ன அப்படின்னா ராக்கிங், ரிவால்விங் அண்ட் ரெக்லைனர். ஸோ ட்ரிபிள் ஆர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற யூனிக்கான மாடல் இது ஆக்சுவலாக அதுமாதிரி இதில் போட்டிருக்க ஃபேப்ரிக்மே பார்த்தீங்கன்னா இட்டாலியன் வெல்வெட் ஃபேப்ரிக்கில் போட்டிருக்கோம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுற ஃபோமுமே பார்த்தீங்கன்னா டியூரஃப்ளெக்ஸ் ஃபோம் யூஸ் பண்ணுறோம். டியூரஃப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெக்ரான் ஃபோம் அண்ட் தென் ஹெச்ஆர் ஃபோம் அண்ட் தென் பியூ ஃபோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைப் ஆஃப் ஃபோம் இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெக்லைனர் சோஃபாலே 3+1R+1R இது டிஃப்ரெண்ட் மாடல், டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வரும் உங்களுக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்கில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வேடுன்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் ஆஃப் இல்லை 4 டைப் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்வேட் இருக்குது, மைக்ரோ ஃபேப்ரிக் இருக்குது, பியூர் லெதரில் பண்ணுறோம். அது போக பார்த்தீங்கன்னா இட்டாலியன் வெல்வெட் ஃபேப்ரிக்கில் பண்ணுறோம். இது 3+1+1 சோஃபாலேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடல், டிஃப்ரெண்ட் வெரைட்டி. இப்போ நீங்கள் கேட்ட அந்த மைக்ரோ ஃபேப்ரிக் இல்லையா, இப்போ நம்ம போட்டுறது பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபேப்ரிக் தான் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபுல்லாக யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஃபேப்ரிக்கில் போட்டிருக்கோம் நம்ம. இது 3+1R+1Rலேயே பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபேப்ரிக்கில் நம்ம டிஃப்ரெண்ட் கலரில் கொடுக்குறோம் நம்ம. இது ஒன் ஆஃப் த கலர் ஆக்சுவலாக. இது இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலகண்ட்டாக இருக்கும் பார்க்கவே. இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில் இருக்கவங்க நமக்கு இந்த ஃபேப்ரிக்ஸ் பற்றி, இதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி கஸ்டமைஸ் பண்ணி தராங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு ஓவரால் வியூவாக உங்களுக்கு நான் காட்டுறேன், அதை நீங்கள் பாருங்கள்.
ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபேப்ரிக் வேணும், என்ன மாதிரியான கலர்ஸ் வேணும், அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க கிட்ட என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீட்டை டெக்கரேட் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளவர் வாஷ் நம்ம கொடுத்ததா இருக்கும். ஃப்ளவர் வாஷ் பார்த்தீங்கன்னா இதோட வேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டைப் ஆஃப் வுட்டில் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டீக் வுட்டில் பண்ணுறோம், இன்னும் பார்த்தீங்கன்னா மகாகனியில் பண்ணுறோம். செராமிக்ஸ் வந்து கஸ்டமர் கேட்குறவங்களுக்கு செராமிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் நம்மளோட ஃபஸ்ட்டோட ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா தேக் வுட்டும் மகாகனியில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியலாக தான் பண்ணுறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே அவசியம் கிடையாது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வந்து க்ளீன் பண்ண முடியும். ஓவராலாக கொஞ்சம் மாடல்ஸ் மட்டும் பார்த்துருங்க. ஏன்னா ஃபுல்லாக நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் கேட்டகரியில் இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 250. எவ்வளோ சூப்பராக யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோமா. வாங்க செகண்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது அதை பற்றி இன் டீட்டெயிலாக வந்துட்டு அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது அப்படியே வந்து ஓவராலாக நீங்கள் வந்து பாருங்கள். வாவ், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீக்வுட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. மகாராஜா கட்டில், கிங் சைஸ் கட்டில், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ரெக்லைனர் சோஃபா, சிங்கிள் சோஃபா, ட்ரிபிள் ஆர் சோஃபா, என்னங்க இது லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது, செம்மையாக இருக்குங்க. சரி வாங்க இந்த செகண்ட் ஃப்ளோரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ளோரில் என்னென்ன ப்ராடக்ட்டு, என்னென்ன மெட்டீரியலில் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னா பார்க்குற மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்துட்டு விசிட் பண்ணும்போது அவங்க வந்துட்டு இன்னும் இன் டீட்டெயிலாக வந்து கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான ப்ராடக்ட்டு, என்ன மாதிரியான மெட்டீரியலில் நீங்கள் வந்து செய்கிறீங்க சார்? இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் காட் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிங் சைஸ் காட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டேக். ஆக்சுவலாக உள்ள பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாமே தேக்கில் தான் வரும். ஸோ இந்த தேக்கோட பேர் பார்த்தீங்கன்னா இண்டோ தேக்குன்னு சொல்லுவாங்க, இந்தோனேஷியா தேக்குன்னு சொல்லுவாங்க. இது இந்தோனேஷியா தேக் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தோனேஷியாலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பீசஸ் எல்லாமே. ஆக்சுவலாக வந்துட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்தோனேஷியல் ஃபேக்டரி வச்சிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தோனேஷியாவில் இந்த மாதிரி தேக்கு எல்லாமே தேக் மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காட்டுக்கு பேர் மகாராஜா காட்டுன்னு சொல்லுவாங்க. அது இது கம்ப்ளீட் டீக் வுடன் சோஃபா. உங்களுக்கு டீக் வுடன் சோஃபாலே பார்த்தீங்கன்னா 3+1+1 மாடலில் வரும். இதில் நீங்கள் குஷன் போடணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்ட்டாகவே பார்த்தீங்கன்னா நம்ம உடன்லேயே நம்மளால் உட்கார முடியும். அது இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீக், இதுவுமே பார்த்தீங்கன்னா இண்டோ தேக்கில் தான் பண்ணுறோம். ஓ, இது எல்லாமே வந்துட்டு இண்டோ தேக்கில் வந்து பண்ணுறீங்க. சூப்பர் சார், சூப்பர். இதே கிங் சைஸ் காட்டில் பார்த்தீங்கன்னா அதே கிங் சைஸ் காட்டில் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் உங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாராஜா காட் தான் சொல்லுவோம். ஆக்சுவலாக வந்துட்டு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் டீக்கில் தான் பண்ணிகிட்ருக்கோம். உள்ள பிளாட்ஃபார்ம் முதற்கொண்டு எல்லாமே டீக்கில் தான் பண்ணுறோம் நம்ம. இந்த டீக்கு கிங் சைஸ் காட்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு மாடல். இது உங்களுக்கு கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா டீக் வுட்டில் இதை வந்து டிவைடர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது டிவைடர் கம் உங்களுக்கு ஷோகேஸ் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான மாடல். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மார்க்கெட்டில் ஃபுல்லாக இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு தான் நாங்கள் வச்சுருக்கோம். ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூனிக்காக வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிங்கிள் ரெக்லைனர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த சிங்கிள் ரெக்லைனர் பார்த்தீங்கன்னா 2 டைப். நான் சொன்ன மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டர் ரெக்லைனர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ரெக்லைனர் ப்ளேஸ் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்கில் அண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ராக்கருமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீக்கில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ராக்கர் சேர்னு சொல்லுவாங்க. இது கம்ப்ளீட் டீக், கம்ப்ளீட் இந்தோனேஷியா டேக்கில் பண்ணுறோம். இப்போ டீக்வுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீக்வுட்டில் வந்து நம்ம வெறும் வுட்டன் பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லாமல் நம்ம குஷன் வச்ச பிளாட்ஃபார்ம் போடுறோம். இப்போ இந்த குஷன் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற அந்த குஷன் வந்து ஸ்வேட் ஃபேப்ரிக்கில் போட்டிருக்கோம், வித் டியூரஃப்ளெக்ஸ் ஃபோமோட போட்டிருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீக்வுட்டில் தான் உங்களுக்கு வரும். ஆக்சுவலாக வந்துட்டு இதோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3+2 1+1 மாடல். இது மகாராஜா சோஃபான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மகாராஜா சோஃபா பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இதில் யூஸ் பண்ணுற ஃபோம் பார்த்தீங்க அப்படின்னா டியூரஃப்ளெக்ஸ் ஃபோம் நம்ம யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் இதில் அடிஷனல் என்ன பண்ணுறோம்னா பாக்கெட் ஸ்ப்ரிங் போடுறோம், வித் மைக்ரோ ஃபேப்ரிக்கோட போடுறோம். ஸோ நீங்கள் பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப எலகண்ட்டாகவே இருக்கும் மாடல். ஆக்சுவலாக வந்துட்டு ஸோ நீங்கள் ஹாலில் வாங்கி நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எலகண்ட்டாக கொடுக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைஃபையான மாடலாக இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன். ஸோ மதுரை மார்க்கெட்லேயே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இதில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு இது கம்ப்ளீட் டேக், அந்த டேக் பார்த்தீங்கன்னா இண்டோ டேக்கில் பண்ணுறோம்.
இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதே மாடல் தான், அதே மகாராஜா சோஃபா தான். ஆனால் பார்த்தீங்கன்னா வேறு டைப் ஆஃப் ஃபேப்ரிக்கில் பண்ணுறோம் ஆக்சுவலாக அது. டேக்வுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் கட்லு சோஃபா மட்டும் பண்ணாமல் இந்த மாதிரி உங்களுக்கு கார்டன் செட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ராக்கிங் சேர் ஆகட்டும், இல்லை ஈஸி சேராக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேக்வுட்லேயே கலெக்ஷன்ஸ் வந்துடும். நம்ம டேக்வுட்டில் மட்டும் இல்லை, பேம்பூலே எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பேம்பூவில் உள்ள ஈஸி சேர் உங்களுக்கு கம்ப்ளீட் பேம்பூவில் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாய்லாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம அதுமாதிரி கார்டன் செட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தேக்கூரில் மட்டும் தான் பண்ணுறோம் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ நம்மள்ட்ட இருக்கிறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90% பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் தேக்கில் தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இண்டோ தேக்கில் தான் பண்ணுறோம், இந்தோனேஷியா தேக். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த கார்டன் செட்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீக்கில் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டோ தேக்கில் தான் பண்ணுறோம். ஸோ இது மட்டும் இல்லை, நம்ம ஈஸி சேராக இருக்கட்டும், இல்லை இது பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் சேராக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து தேக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் மரத்தில் அறுத்துருப்பாங்க, சிங்கிள் தேக்காக பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் நம்மகிட்ட இருக்குது ஆக்சுவலாக. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கிராஃப்ட் ஐட்டமும் பார்த்தீங்கன்னா தேக்கூரில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்குற இந்த புத்தர் ஸ்டாச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வுட்டில் தான் வரும் உங்களுக்கு, ஸ்டோனில் கிடையாது. இது கம்ப்ளீட் வுட்டில் வரும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் பார்க்கணுன்னா டேரெக்டாக நீங்கள் ஷோரூமுக்கு வந்து விசிட் பண்ணால் உங்களால் பார்க்க முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா கைசன் ஹோம் டெக்கர், முல்லை நகர், தனக்கான்குளம், மதுரை. இப்போ நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா டைனிங் செக்ஷன் நம்ம பார்க்குறோம். டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 சீட்டர் 4 சீட்டர்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சேவிங் டைனிங் டேபிள். இப்போ இந்த வுட் கேட்டகரிலே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் வுட் இருக்குது நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேக்கூட்லேயே பண்ணுறோம், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மகாங்கனியில் பண்ணுறோம், அப்புறம் ரப்பர் வுட்டில் பண்ணுறோம் நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ இதில் நீங்கள் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வாங்கிக்க முடியும். அது மாதிரி டாப்புமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் இருக்கும். சில இது பார்த்தீங்கன்னா உட்டன் டாப்பில் பண்ணுறோம், சில இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் டாப்பில் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பேஸ் சேவிங் டைனிங் டேபிள்ங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேருமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேம்பு சேர்லேயே சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர் வந்து இல்லை எனக்கு உட்காரும் போது பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து வர மாதிரி இருக்குது, எனக்கு உட்டனில் வேணும் அப்படின்னா பேம்பூவில் எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கஸ்டமருக்கு எங்களால் பண்ண முடியும். ஸோ கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக விசிட் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், பார்த்து எந்த மாதிரி உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாடல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓவராலாக ஒரு மூணு மட்டும் பாருங்கள் ஆக்சுவலாக. நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணும்போது உங்களால் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் வாங்க முடியும், நிறைய மாடல்ஸ் பார்க்கணும். இந்த டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து. ரொம்ப பார்த்தீங்கன்னா யூனிக்கான மாடல். இது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சேவிங் டைனிங் டேபிள்னு சொல்லுவாங்க. ஆனால் இது நம்ம கம்ப்ளீட் டீக்லேயே பண்ணியிருக்கோம். ஸ்பேஸ் சேவிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் டீக்கில் பண்ணியிருக்கோம். இதில் 4 சீட்டர் இருக்குது. இதில் எனக்கு ஸ்பேஸ் சேவிங்லேயே பார்த்தீங்கன்னா 6 சீட்டர் 6 சீட்டர் பண்ணி கொடுப்போம். இது வந்து ஸ்பேஸ் சேவிங்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல். ஸோ வி ஹேவ் 2 டைப் ஆஃப் மாடல்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் இருக்கும், ஒன்று பார்த்தீங்கன்னா ஓவர் ஷேப்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி சர்க்கிள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயரில் வந்துடும். ஸோ 2 டைப் ஆஃப் மாடல் நம்ம பண்ணிட்டோம். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்பிள் டாப் இருக்குது, மார்பிள் டாப்லையும் நம்ம பண்ணிட்டோம். கம்ப்ளீட் டீக்குள்ள கிளாஸ் செட் பண்ண சொல்லுவீங்கன்னா அந்த கிளாஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா கிளாஸ் டாப்லேயே 6 சீட்டட் கிளாஸ் டாப்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா நம்ம சேரில் வந்து ரொம்ப கார்விங் உள்ள மாடல் இது கம்ப்ளீட் டீக்கில் தான் பண்ணுறோம். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கார்விங்காக பண்ணுறோம். ரொம்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்விங் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோஸில் பார்க்குறது கம்மியான கலெக்ஷன்ஸ் தான். நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா இன்னும் அதிகமான கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும் ஆக்சுவலாக. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் ஆஃப் ரேட்டில் இருக்குது. இது எல்லாமே உங்களால் வந்து நேரில் வந்து பார்க்க முடியும். அதேமாதிரி மிரருமே பார்த்தீங்கன்னா அந்த மிரரோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீக்குள்ள ஃப்ரேம் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல்ஸ்லையும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வீடியோல பார்க்கறத விட நேரா வந்து பார்த்தாதான் இவங்க கிட்ட இன்னும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி தெரியும். இது ஜஸ்ட் சாம்பிள் தாங்க. நீங்க வர வேண்டிய இடம் கைசன் ஹோம் டெக்கர், முல்லை நகர், தனக்கன்குளம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.